உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நல பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்ற 135 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் வைத்து வழங்கி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலக நுழைவாயில் அருகில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளில் பயின்று 2025-26 கல்வி ஆண்டிற்கான படித்து முடித்த மாணவ மாணவியருக்கு உலக புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களான இந்திய தொழில்நுட்பக் கழகம், மத்திய பல்கலைக்கழகங்கள், தேசிய பேஷன் ஷோ தொழில்நுட்ப நிறுவனம், தேசிய சட்ட பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களில் சேர இருக்கும் மாணவர்களுக்கு தற்போது வாழ்த்தி அவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் சான்றிதழ்களையும் முதலமைச்சர்கள் வழங்கி வருகிறார்கள். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து ஆதிதிராவிட மாணவர்களுக்கும் தமிழக அரசின் சார்பில் ஊக்கத்தொகை மற்றும் சிறப்பு கட்டணங்கள் வழங்கப்பெற்று அவர்கள் உயர்கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு பல்வேறு உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் அவர்கள் பயில்வதற்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாடு அரசே நேரடியாக கட்டணம் செலுத்தும் சூழலும் உருவாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசினுடைய இந்த முயற்சியின் காரணமாக பல்கலைக்கழகங்கள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுடைய சேர்க்கை விகிதமானது அதிகரித்து காணப்படுவதாக கூறப்பட்டுள்ள நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக, அதாவது பழங்குடியின மாணவர் பள்ளிகளில் சிறப்பாக பயின்ற மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் அவர்கள் உயர்கல்வியில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற அவர் வாழ்த்துக்கள் தெரிவித்தும் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு உறுதுணையாக எப்பொழுதும் இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் அவர்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.